அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய இந்த ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடந்தேறியதற்காக இறைவனுக்கும் இதற்காக உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லுகிறது விவிலிய இறை வார்த்தை. 2 நாட்களாக வேளாங்கண்ணியில் ஆண்டு திருவிழா. இவ்விழா நாட்களில் வியக்க வைத்த இறை பராமரிப்பு, மெய்சிலிர்க்க வைத்த புனித ஆரோக்கிய அன்னையின் உடனிருப்பு, அன்பு நெஞ்சங்கள் பலரின் ஒத்துழைப்பு மறக்க இயலாது மட்டுமல்ல, நன்றியோடு நினைக்கத்தக்கதும் கூட. செப்டம்பர் மாதம் என்றாலே நம் நெஞ்சங்களில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழா கொண்டாட்டங்கள், தேர்பவனி, திருப்பலி, நற்கருணை ஆசீர் இன்னும் பற்பல பக்தி முயற்சிகள் என்று பசுமை நிறைந்த நினைவுகள் நம் உள்ளத்தை நிறைக்கும். இவரிடம் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று நோய் பாதித்த நிலையில் நம் வீடுகளில் காட்சி வழியாகவும் அண்ணனுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். 11 நாட்கள் நடைபெற்ற இந்த ஆண்டு திருவிழாவில் தொலைக்காட்சி மற்றும் இணையதளம் வழியாக கலந்து கொண்டோர் லட்சோப மக்கள். இதற்காக உழைத்தோர் பலர். ஆனால் ஒவ்வொருவரையும் நம் அன்னையே அழைத்து அதற்காக உழைக்க பணித்து அவர்கள் வழியாக இறை ஆசீர் அற்புதம் கிடைக்க செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. விழா நிறைவு பெறும் இந்த வேளையிலே விழா நலமே நடந்தேற உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் பேராலய அதிபர் தந்தை அவர்கள் சார்பாகவும், பேராலய பொருளாளர் தந்தை மற்றும் பேராலயத்திலே பணியாற்றுகின்ற அருட்தந்தையர்கள், பங்கு மக்கள், அன்னையினுடைய பக்தர்கள் சார்பாக நன்றி சொல்ல விழைகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று யோசுவா புத்தகம் அதிகாரம் 1 இறைவசனம் 15 கூறப்படுகிறது. அதற்கொப்ப நாளும் பொழுதுமாய் நம்மை காத்து நல்ல கால சூழலை நமக்கு தந்து இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவிய எல்லாமல்ல இறைவனுக்கும், தம் பரிந்துரையினால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் மக்கள் காணும்படி செய்து விழா நாட்களை அருளின் நாட்களாக மாற்றிய புனித ஆரோக்கிய தாய்க்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்குகின்றோம். அன்னையின் விழா அற்புதமாக அருளை பெற்று தருவதாக அமைய திட்டமிடுதல் தொடங்கி விழா நிறைவு வரை தன் வழிகாட்டுதலை தந்து திருவிழா திருக்கொடி ஏற்றியும் இன்று காலை அன்னையினுடைய பிறந்தநாள் கூட்டு பாடல் திருப்பலியினை நிறைவேற்றி இறை ஆசிரியரை நம் அனைவருக்கும் பெற்றுத்தந்து இவ்விழா வெற்றிக்கு அடித்தளமாக இருந்து செயல்பட்ட நம் அன்பு ஆயர் மேதகு டாக்டர் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்களுக்கு நம் நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா நாட்களிலே திட்டமிடல் தொடங்கி அதனை செயல்படுத்துதல், உடல் உழைப்பு என்று ஓயாது உழைத்த பேராலய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், திருத்தொண்டர், பேராலயத்தில் பணிபுரியும் அனைத்து சபை அருட்கண்ணியர்கள் மற்றும் இதற்காக உழைத்த பொதுநிலையினர் அனைவருக்கும் பேராலய அதிபர் தந்தை சார்பாகவும் இங்கு பணிபுரியும் அனைத்து குருக்கள் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். விழா நாட்கள் சிறப்பாக அமைய பல விதங்களில் எங்களுக்கு உதவி புரிந்து உறுதுணையாக இருந்து உதவிய மாண்புமிகு நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், ஆர்டிஓ மற்றும் பிஏஜி ஆகியோருக்கும், எங்களுடைய தேவைகளை அறிந்து தக்க சமயத்தில் வருகை தந்து பாதுகாப்புக்கு ஆவண செய்த நாகை மாவட்ட எஸ்பி மற்றும் பிற மாவட்ட எஸ்பி, ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, மேலும் திருச்சி மண்டல ஐஜி மற்றும் பாதுகாப்பு பணியினை மிகவும் திறம்பட ஆற்றிய வேளாங்கண்ணி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் ஆகியோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களது சிறப்பான பங்களிப்பை தந்து உதவிய தீயணைப்பு துறையினருக்கும், தடையில்லாமல் மின்சாரம் வழங்கிய மின்சார துறையினருக்கும், பேராலய அதிபர் தந்தை மற்றும் இங்கு பணிபுரியும் அனைத்து தந்தையர்கள் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். எங்களது கரமாகி இவ்விழா சிறப்புற உரமானவர்கள், வேளாங்கண்ணி ஊர் பஞ்சாயத்தார்கள், பங்கு மக்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம்.
மிகவும் அழகான மின் அலங்காரத்தினால் விழாவிற்கு மெருகூட்டிய ஒளி அமைப்பாளர்கள், விழா நாட்களில் தங்களின் சிறந்த பங்களிப்பை தந்து உதவிய வேளாங்கண்ணி பேரூராட்சி பொறுப்பாளர்கள், தாசில்தார், வருவாய்த்துறையினர், இஓ, ஆர்ஐ, விஏஓ மற்றும் ஆலய வளாகங்களை சுத்தமாக பராமரித்து கொண்ட சுகாதாரத்துறையினர், இனிதாக பாடி இறை பிரசன்னத்தில் ஆழ்த்திய பேராலய பாடகர் குழுவினர், ஒவ்வொரு நாளும் மிக அழகாக பாராட்டத்தக்க வகையில் அன்னையின் பீடத்தை மலர் அலங்காரம் செய்து பார்ப்போர் கண்களுக்கு விருந்தளித்த மலர் அலங்கார குழுவினர், அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரைத்தாக்கிக் கொள்கிறோம். செய்திகளை சரிவர மக்களுக்கு கொண்டு சேர்த்த பத்திரிகையாளர்கள், ஒளிபரப்பிய தொலைக்காட்சியாளர்கள், குறிப்பாக பேராலய ஊடக குழுவினர், ஆரவாரமின்றி அமைதியாக தேர்பவனியை வழிநடத்தியவர்கள் அனைவருக்கும் நன்றி. விழா நாட்களில் அறிவிப்புகளுக்கு இணங்க ஒத்துழைப்பு தந்து உதவிய அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி. இன்னும் பல்வேறு முறைகளில் வேலையை கூட அன்னைக்கு வேண்டுதல்களாக நினைத்து பல்வேறு விதங்களில் உதவிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக, நன்றிக்கு தகுதியானவர்கள் யாரேனும் மறக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கும் நன்றியை சொல்கிறோம். தொடர்ந்து அன்னையின் அரவணைப்பில் வாழ வாழ்த்தி நன்றி கூறி முடிக்கின்றேன். Dear brothers and sisters, in Our Lady of Good Health, in this pleasant and joyful evening, I am immensely pleased to share with you my hearty wishes of the feast of Our Lady of Good Health. On behalf of the Very Reverend Father Rector, Father Procurator, and all the Shrine Fathers in Velankani, I am really indebted to every one of you who have contributed your wonderful cooperation for the success of this feast. We miss all of you coming here this year due to the pandemic situation of COVID-19. Yet, we are all connected and united in faith and spirit. First and foremost, I express my sincere thanks on behalf of the Rector and all the Fathers, His Excellency Most Reverend Dr. M. Devdas Ambrose, for his paternal guidance from the day of flag hoisting till now, and his kindness to concern to celebrate the solemn festival Eucharistic celebration this morning and the feast of Our Lady of Good Health, Velankani. Even in an unprecedented situation, His Excellency has kindly accepted to come over and offer the Mass for all of us around the globe. I thank Reverend Fathers of the Shrine, and in a special way, the priests of different languages who celebrated Novena Masses and prayer every day. We thank in particular Reverend Father Ronnie and Father Deepak Joseph and all language priests of the Shrine. We thank also all the language choir groups for their readiness to help and sacrifice. I thank our Shrine media team and all the television and online media partners, social media partners who have helped to telecast and to share the Shrine liturgical services to lakhs and lakhs of people in the country and around the globe. May the blessings of Our Lady of Good Health continue to fill your hearts and homes. Thank you, and God bless you. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. அருள் நிறைந்த மரியே, உன் திருநாமத்தின் பெயரால் நன்றி உணர்வோடு இணையதளம் மற்றும் தொலைக்காட்சி மூலமாக இணைந்திருக்கின்ற எங்களை தயவாய் கண்ணோக்கும். இயேசுவிடம் நீர் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை வரவேற்க காத்திருக்கின்றோம். எலிசபெத் அம்மாள் வீட்டுக்குள் பட்ட உமது பாதங்கள், கானாவூர் திருமண வீட்டிற்குள் பட்ட உமது பாதங்கள், திரு தூதர்கள் தங்கியிருந்த அறைக்குள் பட்ட உமது பாதங்கள் எங்கள் வீட்டிலும் படட்டும். உமது பிரசன்னத்தால் எங்களை அருளாலும் பொருளாலும் சமாதானத்தாலும் நினைப்பவை நடக்க தேவையான வரங்களாலும் நிரப்பியருளும். எங்களை எல்லா ஆபத்துக்களிலுமிருந்தும் விடுவித்து இன்று முதல் எங்களோடு தங்கி எங்கள் இல்லமும் உள்ளமும் வீடும்
நாடும் செழிக்க அருள் புரியும். O Mother of God, Our Lady of Health, Velankani, step into our hearts and minds and help us to experience a life that will be pleasing to your Son Jesus. May the gifts we received from you during these novena days remain with us always and help us to enjoy health of body and peace of mind. Amen. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. பெற்றீர் உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோனே. பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர் இன்றுமே மந்திய காலமுமே. அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீர் பெண்களில் பேறு பெற்றீர், உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோனே. பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர்
Ave Maria. Dear devotees of Our Lady of Velankani, every year many of you come to the shrine of Our Lady of Velankani and participate in the 9 days of novena. But unfortunately, this year you could not come over here due to corona pandemic. I'm sure you must have participated in all the events of novena days virtually. Here we are praying for you all so that you may be delivered from the fear and anxiety and also from the affliction of corona pandemic. We make a special remembrance of all of you, the devotees of Our Lady of Velankani, at the feet of our Blessed Mother, so that you may enjoy good health and peace, joy and serenity. I bless you all in the name of the Father, and to the Son, and to the Holy Spirit. Amen. Ave Maria. Ave Maria. Dear devotees of Our Lady of Velankani, every year many of you come to the shrine of Our Lady of Velankani and participate in the 9 days of novena. But unfortunately, this year you could not come over here due to corona pandemic. I'm sure you must have participated in all the events of novena days virtually. Here we are praying for you all so that you may be delivered from the fear and anxiety and also from the affliction of corona pandemic. We make a special remembrance of all of you, the devotees of Our Lady of Velankani, at the feet of our Blessed Mother, so that you may enjoy good health and peace, joy and serenity. I bless you all in the name of the Father, and to the Son, and to the Holy Spirit. Amen. Ave Maria. புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நமது தேவைகளை நம்பிக்கையோடு பரமதந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டு
நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்திரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவா, இணையதளம் மூலமாகவும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணைந்திருக்கும் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் அகமும் முகமும் மலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டோர் நலம் பெறவும் இந்த வைரஸ் நோய் மேலும் பரவாமல் உலக மக்கள் பாதுகாக்கப்படவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். Now in silence, let us place our personal petitions before the Eucharistic Lord. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களது மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை புகழ்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கும். எங்களுக்கு தேவையானால், உமக்கு சித்தமானால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் நீத்தின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைமுறைகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் உணர்ந்து மகிழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அகிலத்தின் மாதாவே, பாரோர்க்கெல்லாம் நலம் பொழியும் தேவதாயே, பாதம் பணிந்தும்மை வேண்டினோ. ஆரோக்கிய அன்னையே, அகிலத்தின் மாதாவே, பாரோர்க்கெல்லாம் நலம் பொழியும் தேவதாயே, பாதம் பணிந்தும்மை வேண்டினோம். வாழ்க வாழ்க மரியே, எம் வாழ்வின் கலங்கரையே, வாழ்க வாழ்க மரியே, எம் வாழ்வின் கலங்கரையே. வாழ்க வாழ்க மரியே, எம் வாழ்வின் கலங்கரை, வாழ்க வாழ்க மரியே, எம் வாழ்வின் கலங்கரை. ஆரோக்கிய அன்னையே, அகிலத்தின் மாதாவே. வானோங்கும் கோயிலாய் எழுந்த அன்னையே, வாழ்வான தேவனை பணிந்தவரே. வானோங்கும் கோயிலாய் எழுந்த அன்னையே, வாழ்வான தேவனை பணிந்தவரே. அவர் வாக்கு நிகழும் என்று நம்பியே, அவர் வாக்கு நிகழும் என்று நம்பியே. பெரும் பேரடைந்து மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆரோக்கிய அன்னையே, அகிலத்தின் மாதாவே, பாரோர்க்கெல்லாம் நலம் பொழியும் தேவதாயே, பாதம் பணிந்துமை வேண்டினோ. ஆரோக்கிய அன்னையே, அகிலத்தின் மாதாவே, பாரோர்க்கெல்லாம் நலம் பொழியும் தேவதாயே, பாதம் பணிந்துமை வேண்டினோ. வாழ்க வாழ்க மரியே, எம் வாழ்வின் கலங்கரையே, வாழ்க வாழ்க மரியே, எம் வாழ்வின் கலங்கரையே. வாழ்க வாழ்க மரியே, எம் வாழ்வின் கலங்கரை, வாழ்க வாழ்க மரியே, எம் வாழ்வின் கலங்கரை. ஆரோக்கிய அன்னையே, அகிலத்தின் மாதாவே, பாரோர்க்கெல்லாம் நலம் பொழியும் தேவதாயே, பாதம் பணிந்துமை வேண்டினோ. ஆரோக்கிய அன்னையே, அகிலத்தின் மாதாவே,